शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधिरे वासिष्ठाय नमो नमः। सद्गुरुनाथ महाराज की जय। राम राम எல்லாருக்கும் நமஸ்காரங்கள். இந்த வீடியோவில் நாம் யஜுர்வேத உபாகர்மா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த உபாகர்மாவாகப்பட்டது எல்லா பிராமணாலும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அனுஷ்டானம். பிராமணனாக பிறந்து உபநயனமாகி அத்தியனங்கள்லாம் பண்ணக்கூடிய நாம வேதத்துக்கு ஒரு பலத்தை கூட்டக்கூடிய ஒரு அனுஷ்டானம். அதாவது பலத்தை கூட்டக்கூடியது அப்படின்னாக்க, வேதம் அப்படிங்கிறது ரொம்ப பரம பவித்திரமானது, பகவானுடைய ஸ்வரூபமானது. அந்த வேதத்தின் மூலமாகத்தான் நாம் எல்லா விதமான அனுஷ்டானங்களும் செஞ்சுண்டு வந்துருக்கோம். அப்பேற்பட்ட அந்த வேதத்தை சாதாரண மனுஷியனாக இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் இந்த எச்சில் படக்கூடிய முகத்தினால சொல்கிறதுனாலேயே அந்த மந்திரங்களுக்கு ஒரு தேய்மானம் ஏற்படுறது. எப்படி ஒரு வீடு அப்படின்னு இருந்ததுனாக்க, நாட்கள் போக 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 அந்த வீட்டுக்குள்ளே ஒரு புழுதி படியறதோ, ஒரு அழுக்கு படியறதோ, அந்த படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்குகளையும் புழுதிகளையும் போக்கி மறுபடியும் அதுக்கு நாம் ஒரு புதுசாக ஒரு பெயிண்ட் அடிக்கிறோமோ, பெயிண்ட் அடித்து அதுக்கு ஒரு பொலிவு கொடுக்குறோமோ, அந்த மாதிரி இந்த ஒரு உச்சேஷ்டமான முகத்தினால சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அந்த மந்திரங்கள் உச்சாரணம் பண்ண 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 அந்த மந்திரத்துக்கு ஒரு தேய்மானம் ஏற்பட்டு அதனுடைய பலம் குறையிறது. அப்படி குறையக்கூடிய அந்த மந்திரத்துக்கு பலத்தை மறுபடியும் நம்ம புனஷ்ட ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்பேற்பட்ட ஒரு கர்மா தான் இந்த உபாகர்மா. அதனால தான் இந்த உபாகர்மாவில் பார்த்தோம்னாக்க, மந்திரங்களுக்கு நாம் ஹோமங்கள் பண்ணி அக்னியினுடைய ஸ்வரூபமாக அந்த மந்திரத்துக்கு ஆஜ்யாகுதிகளை கொடுத்து அந்த மந்திரத்துக்கு ஒரு நம்ம பலத்தை நம்ம அதிகப்படுத்தி கொடுக்குறோம். எப்படி மொபைலில் சார்ஜ் தீர்ந்து போயிடுத்தோன்னா மறுபடியும் அதை நாம் சார்ஜ் ஏற்றுறோமோ, அந்த மாதிரி மந்திரங்களுக்கு ஒரு குறைபாடு, ஒரு தேய்மானம் ஏற்படும் போது அதை மறுபடியும் நாம் அந்த தேய்மானத்தை போக்கி அதை மறுபடியும் பலப்படுத்துறது தான் இந்த உபாகர்மா அப்படிங்கிற ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையாகப்பட்டது ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ரிக்வேதக்காராளாக இருக்கட்டும், யஜுர்வேதக்காராளாக இருக்கட்டும், சாமவேதிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வருஷா வருஷம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு கர்மா. வருஷா வருஷம் அனுஷ்டிக்கும் போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல எடுத்த உடனே காமோகார்ஷீத் ஜபம் அப்படிங்கிறத நாம் பண்ணுறோம். இந்த காமோகார்ஷீத் ஜபம் எதற்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வருஷத்தை நாம் ரெண்டாக பிரிக்கலாம். 6 மாதங்களாக தையிலிருந்து ஆடி வரைக்கும் ஒரு பகுதியாகவும், ஆடியிலிருந்து தை மாதம் வரைக்கும் ஒரு பகுதியாகவும் நாம் பிரிக்கிறோம். இந்த தை மாதத்தும் போது உற்சர்ஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுஷ்டானத்தை நாம் எல்லாரும் அனுஷ்டிக்கணும். அந்த அனுஷ்டானம் காலப்போக்கில் நமக்கு பண்ண முடியாமல் ஆயிடுறது. அந்த காலப்போக்கில் நாம் அதை பண்ணாததுனால அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். அத்தியாய உற்சர்ஜனம் அப்படின்னு பேர். அந்த உற்சர்ஜன கர்மா நாம் அப்போ பண்ணாததுனால ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக முதல்ல காமோகார்ஷீத் ஜபம் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை நாம் ஜபம் பண்ணி பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு மாத்தியான்னிகம் பண்ணி பிரம்மயஜ்ஞ தர்ப்பணங்கள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மகா சங்கல்பம் அப்படிங்கிறத நாம் பண்ணுறோம். இந்த மகா சங்கல்பத்தில் நாம் பூமியினுடைய சிருஷ்டியிலிருந்து ஆரம்பித்து பூமியினுடைய ஸ்வரூபத்தை வர்ணித்து எல்லா விதமான பாவங்களையும் நாம் சொல்லி, அதாவது என்னென்ன பாவங்கள் நம்மளால் செய்யப்படக்கூடும் அப்படிங்கிறத நாம் பிரத்யக்ஷமாக எல்லாத்தையும் சொல்லி காமிச்சு, அப்பேற்பட்ட பாவங்களில் ஏதாவது எனக்கு நேர்ந்திருந்தாலும் இல்லை நான் செய்திருந்தாலோ அந்த பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி நதி ஸ்நானம் அப்படின்னு சொல்லி மகாநதி ஸ்நானங்கள் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி ஜலக்கரையில் நதி ஸ்நானங்கள் பண்ண முடியாத சந்தர்ப்பங்களாக இருக்கிறதுனால ஜலக்கரைக்கு போய் பண்ணக்கூடிய இடங்கள்ல நாம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும்
அந்த ஜலக்கரையில் போய் அனுஷ்டானம் பண்ண முடியாததுனாலையும் நதி ஸ்நானங்கள் பண்ண முடியாததுனாலையும் அந்த ஸ்தானத்தில் நாம் என்ன பண்ணுறோம், மந்திரத்தை சொல்லி ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம். முடிஞ்சவா ஸ்நானம் பண்ண போகிறோம், முடியாதவா மந்திரத்தை சொல்லி ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்க போகிறோம். அப்பேற்பட்ட அந்த மகா சங்கல்பம் ரொம்ப விசேஷமானது. இந்த மகா சங்கல்பத்துக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. ஏன்னா எல்லா பாவங்களையும் சொல்லக்கூடிய ஒரு மகா சங்கல்பம். சாதாரண சங்கல்பத்தை விட மகா சங்கல்பத்துக்கு அவ்வளோ ஒரு அப்பேற்பட்ட ஒரு முக்கியத்துவம் உண்டு. இந்த மகா சங்கல்பம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்நானம் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் யஜ்ஞோபவீத தாரணம், புதுசாக அந்த பழைய பூணலை விசர்ஜனம் பண்ணி புது பூணலை தரிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் காண்ட ரிஷி தர்ப்பணங்கள், இந்த வேதத்தை நமக்கு அனுகிரகம் பண்ண ரிஷிகளுக்கு தர்ப்பணங்கள் கொடுக்க போகிறோம். தர்ப்பணங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வேதாரம்பம் அப்படின்னு வேதத்தை மறுபடியும் நாம் அத்தியனம் பண்ண போகிறோம். இப்படியாக உபாகர்மாவனுடைய கிரமம் நாம் ஆரம்பத்திலேருந்து பண்ண போகிறோம். இந்த உபாகர்மாவுக்கு என்னென்ன திரவியங்கள் நாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல பஞ்சபாத்திர உத்தரணியில் தீர்த்தம் எடுத்து வச்சுக்கணும். உட்காந்துக்கிறதுக்கு ஆசனா பாய் வச்சுக்கணும். அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு பவித்திரம் 2 பில்லு பவித்திரம் உபயோகப்படுத்திக்கணும். நார்மலாக தர்ப்பணத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவித்திரத்தை இந்த உபாகர்மாவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா தர்ப்பணத்துக்கு உண்டான பவித்திரங்கிறது 3 பில்லுனால பண்ணக்கூடியது. அதனால் உங்கள்கிட்ட பவித்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால், பவித்திரம் இல்லாமையே நாம் அனுஷ்டானத்தை பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு ஸ்வர்ண மோதிரத்தை போட்டுண்டு கூட நாம் அனுஷ்டானம் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்வர்ணத்துக்கு பவித்திரத்துவம் உண்டு. எப்போதுமே தர்ப்பமாக இருக்கட்டும், ஸ்வர்ணமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பரிசுத்தமானது. அப்போது பவித்திரம் எங்கிட்ட இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது, ஒரு யோஜனை வந்ததுன்னு சொன்னால், ஒரு ஸ்வர்ண பவித்திரத்தை போட்டுண்டு நாம் அனுஷ்டானம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, தோஷம் இல்லை. அந்த மாதிரி 2 பில்லு பவித்திரம் வேணும். கொஞ்சம் போகிற கட்ட தர்ப்பங்கள் வேணும். கொஞ்சம் போகிற எள்ளு அக்ஷத காண்ட ரிஷி தர்ப்பணம் பண்ணுறதுக்காக வேணும். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உண்டான தாம்பாளம், நல்லா தாராளமாக ஜலம் விடுற மாதிரி ஒரு பெரிய தாம்பாளம். தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஒரு சொம்பு நிறைய தீர்த்தம், வெத்தலை பாக்கு பழம், இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுண்டு நூத்தன பூணல், அதாவது புது பூணல், அதையும் அவாவா பிரம்மச்சாரி குழந்தைகளாக இருக்கக்கூடியவாளுக்கு ஒரு பூணல், கிரகஸ்தாலாக இருக்கக்கூடியவாளுக்கு 2 பூணலோ 3 பூணலோ அவாவா சம்பிரதாயப்படி என்ன பண்ணின்னு இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பூணல் எடுத்து வச்சுக்கணும். பூணல் போட்டுக்கிறதுக்கு முன்னால் அந்த பூணலை மெதுவாக அதனுடைய முடிச்சுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அழகாக பிரித்து தனித்தனியாக வச்சுட்டேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு தாரணம் பண்ணிக்கிறச்ச சௌகரியமாக இருக்கும். இப்படியாக இந்த உபாகர்மாவை எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணி ரிஷிகளுடைய அனுகிரகத்தினால எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும். அதுக்கு அடுத்த நாளாக நாம் கொண்டாடக்கூடிய காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காயத்ரி ஜபத்தன்னைக்கும் எல்லாரும் சம்வத்சர பிராயஷ்சித்தார்த்தம் அப்படின்பா. இந்த வருஷம் முழுக்க நாம் பண்ணின பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும், தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும், நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கணும், மேத பிரஜை எல்லாமே நமக்கு நிறையா கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு 1008 தரம் காயத்ரியை ஜபம் பண்ணணும். ஹோமம் பண்ணக்கூடியவர்கள் காயத்ரியினால் ஹோமமும் பண்ணலாம். பண்ண முடியாதவர்கள் 1008 முறை அந்த காயத்ரியை ஜபம் பண்ணி காயத்ரியினுடைய அனுகிரகத்தினாலையும் எல்லாரும் குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவாளாக இருக்கட்டும், எல்லாரும் எல்லா விதமான ஸ்ரேயஸையும் அடைஞ்சு க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு உபாகர்மாவை நாம் எப்படி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது எல்லாரும் காமோகாரஷீத் ஜபம் பண்ண போகிறோம். இந்த காமோகாரஷீத் ஜபமாகப்பட்டது எல்லாரும் பண்ணக்கூடியது. அதாவது யாருக்கெல்லாம் தலையாவணியாவட்டமோ அந்த குழந்தைகள் போக பாக்கி எல்லாரும் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு கர்மா. அதனால் முதல்ல காமோகாரஷீத் ஜபம். இந்த காமோகாரஷீத் ஜபத்துக்கு எல்லாரும் ஒரு பவித்திரம் கட்டதர்பங்களை எடுத்து வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரத்தில் ஜலம் எடுத்து வச்சுண்டு ஒரு தரம் எல்லாரும் ஆசன பாயில் உட்கார்ந்துண்டு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கையை அலமிண்டு 2 தரம் வாயை தொடச்சுக்கணும். தொடச்சுன்ட்டு எல்லாரும் பண்ணிக்கோங்க. கேசவா நாராயணா, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் பவித்திரத்தை மோதிர விரலில் போட்டுண்டு 2 கட்டதர்பங்களை காலுங்கீழே போட்டுக்கோங்க. ஜலம் எடுத்து கையை தொடச்சுண்டு 2 கட்டதர்பங்களை கையில் பவித்திரத்தோடு சேர்த்து மடக்கிக்கோங்க. மடக்கிண்டு எல்லாரும் விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. प्राणायामம் பண்ணிக்கோங்க. ஓம் भूः ஓம் भुवः ஓம் सुवः ஓம் महः ஓம் जनः ஓம் तपः ஓம் सत्यं
ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ஓமாபஹ ஜ்யோதிரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவः சுவரோம். வலது காதை தொட்டுக்கோங்கோ. தொட்டுண்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க எல்லாரும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே தினே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये स्वस्तिश्री पराभवनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ श्रावणमासे शुक्लपक्षे पौर्णम्यां शुभतिथौ वासरस्तु गुरुवासर युक्तायां श्रविष्ठा नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां पौर्णम्यां शुभतिथौ श्री परमेश्वर प्रीत्यर्थं तैष्यां पौर्णमास्याम् अध्याय उत्सर्जन अकरण प्रायश्चित्तार्थम् अष्टोत्तर शतसंख्यया कामोकार्षीत् मन्युरकार्षीत् इति மகாமந்திரஜபம் கரிஷ்யே. கையில் பவித்திரத்தோடு இருக்கக்கூடிய அந்த கட்டப்பில்லை இடது பக்கம் வடக்க போட்டுட வேண்டியது. ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்கோ. கையை தொடச்சுண்டு எல்லாரும் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 தரம் ஜபம் பண்ண வேண்டியது. காமோகார்ஷீன் மன்யுரகார்ஷீன் நமோ நமः. காமோகார்ஷீன் மன்யுரகார்ஷீன் நமோ நமः. காமோகார்ஷீன் மன்யுரகார்ஷீன் நமோ நமः. காமோகார்ஷீன் மன்யுரகார்ஷீன் நமோ நமः. இப்படியாக இந்த மந்திரத்தை 108 தரம் ஜபம் பண்ண வேண்டியது. ஜபம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கையில் போட்டுன்னு இருக்கக்கூடிய பவித்திரத்தை விசர்ஜனம் பண்ணி இடது பக்கம் வடக்க போட்டுட வேண்டியது. போட்டுட்டு ஒரு தரம் எல்லாரும் மறுபடியும் ஆச்சமனம் பண்ணிக்க வேண்டியது. பிரம்மயஜ்ஞ தர்ப்பணத்துக்கு ஒரு தாம்பாளம், பஞ்சபாத்திர உத்தரணியில் ஜலம், ஒரு சொம்புல தீர்த்தம், இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்கோ. எடுத்து வச்சுண்டு முதல்ல எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ. கேசவா நாராயண மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. प्राणायामं பண்ணிக்கோங்க. ஓம் भूः ஓம் भुवः ஓம் सुवः ஓம் महः ஓம் जनः ஓம் तपः ஓம் सत्यं ஓம் तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ஓமாபஹ ஜ்யோதிரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவः சுவரோம். வலது காதை தொட்டுக்கோங்கோ. தொட்டுண்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் பிரம்மயஜ்ஞம் கரிஷ்யே பிரம்மயஜ்ஞேன யக்ஷ்யே. எல்லாரும் ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்க. கையை தொடச்சுட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வித்யுதசி வித்யமே பாப்மானம் ரிதாத் சத்யம் உபைமி
ஓம் பூः தத்சவிதுர்வரேண்யம் ஓம் புவः भर्गो देवस्य धीमहि ओगुं सुवः धियो यो नः प्रचोदयात् ॐ भूः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि ॐ भुवः धियो यो नः प्रचोदयात् ओगुं सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् हरिः ॐ इषे त्वा ऊर्जे त्वा वायवस्था उपायवस्था देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे हरिः ॐ अग्निमीळे पुरोहितं यज्ञस्य देवं ऋत्विजं होतारं रत्नधातमं हरिः ॐ अग्न आयाहि वीतये गृणानः हव्यदातये निहोता सत्सि बर्हिषि हरिः ॐ शन्नो देवीः अभिष्टये आपो भवन्तु पीतये शंयोः अभिस्रवन्तु नः हरिः ॐ கையில் ஒரு உத்தரணி தீர்த்தம் எடுத்துட்டு தலையை ஒரு தரம் ரவுண்டாக கிளாக் வைஸாக சுற்றிக்கோங்க. ஓம் பூர்புவஸ் சுவஹ பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சத்யந்தபஹ ஸ்ரத்தாயாம் ஜுஹோமி. ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்து அக்னயே நமः பிருथिव्यै நம ஓஷதீभ्यः நமோ வாச்சே நமோ வாசஸ்பதயே நமோ விஷ்ணவே बृहते करोमि. ओम नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नम ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि. ओम नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नम ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि. वृष्टिरसि वृष्टमे पाप्मानं हृतात् सत्यम् उपागां देवऋषि पितृतर्पणं करिष्ये. எல்லாரும் இப்போ தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் தர்ப்பணம் பண்ண போகிறோம். தேவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது நுனி விரலால் தர்ப்பணம் பண்ணணும். ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது சுண்டு வரல் பக்கமாக தர்ப்பணம் பண்ணணும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது கட்டவரல் பக்கமாக மறித்து தர்ப்பணம் பண்ணணும். முதல்ல தேவ தர்ப்பணம். எல்லாரும் சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லி நுனி விரலால் தர்ப்பணம் கொடுங்க. பிரம்மாதயः ये देवाः तान् देवान् तर्पयामि सर्वान् देवान् तर्पयामि सर्वदेव गणांस्तर्पयामि सर्वदेव पत्नीस्तर्पयामि सर्वदेव गणपत्नीस्तर्पयामि. இப்போ பூனலை எல்லாரும் மாலையா போட்டுக்கோங்க. மாலையா போட்டுண்டு சுண்டு வரல் பக்கமாக ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியது சொல்லுங்க எல்லாரும். கிருஷ்ணத்வைபாயன ஆதயः ये ऋषयः तान् ऋषीन् तर्पयामि सर्वान् ऋषीन् तर्पयामि सर्वऋषि गणांस्तर्पयामि सर्वऋषि पत्नीस्तर्पयामि सर्वऋषि गणपत्नीस्तर्पयामि प्रजापतिं काण्डऋषिं तर्पयामि सोमं काण्डऋषिं तर्पयामि अग्निं काण्डऋषिं तर्पयामि विश्वान् देवान् काण्डऋषीन् तर्पयामि सागुंहितीर्देवताः उपनिषदः तर्पयामि याज्ञिकीर्देवताः उपनिषदः तर्पयामि वारुणीर्देवताः उपनिषदः तर्पयामि हव्यवाहं तर्पयामि विश्वान् देवान् काण्डऋषीन् तर्पयामि. இப்போ கைகளில் ஜலம் எடுத்துட்டு மேலே தூக்கினா மாதிரி விடுங்கோ. பிரம்மாணம் ஸ்வயம்புவம்
தர்ப்பயாமி. மறுபடியும் சுண்டு வரல் பக்கமாக தர்ப்பணம் கொடுங்கோ. விஸ்வான் தேவான் காண்ட ரிஷீன் தர்ப்பயாமி. அருணான் காண்ட ரிஷீன் தர்ப்பயாமி. சதசஸ்பதிம் தர்ப்பயாமி. ரிக்வேதம் தர்ப்பயாமி. யஜுர்வேதம் தர்ப்பயாமி. சாமவேதம் தர்ப்பயாமி. அதர்வவேதம் தர்ப்பயாமி. இதிஹாச புராணம் தர்ப்பயாமி. கல்பம் தர்ப்பயாமி. அடுத்தபடியா பிதர்களுக்கு உண்டான தர்ப்பணம் எல்லாரும் பூனலை இடம் பண்ணிக்கோங்கோ. எல்லாரும் பண்ணக்கூடிய பிதர் தர்ப்பணம் இது. தகப்பனார் இருக்கிறவா இல்லாதவா எல்லாரும் பண்ணக்கூடிய தர்ப்பணங்கள். அதனால தாராளமாக தகப்பனார் இருக்கிறவா பண்ணலாமா வேண்டாமாங்கிற சந்தேகமே இல்லாதக்கு தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். எல்லாரும் ஜலம் எடுத்துட்டு மரிச்சா மாதிரி கட்டவரல் பக்கமாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது. சொல்லுங்க. சோம பித்ருமான் யமஹ அங்கிரஸ்வான் அக்னிஹி கவ்யவாஹன இத்யாதயஹ ஏ பிதரஹ தான் பித்ரேன் தர்ப்பயாமி. சர்வான் பித்ரேன் தர்ப்பயாமி. சர்வபித்ரே கணாம்ஸ்தர்ப்பயாமி. சர்வபித்ரே பத்னீஸ்தர்ப்பயாமி. சர்வபித்ரே கணபத்னீஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्थ तर्पयत मे पितॄन् திருப்யத திருப்யத திருப்யத. ஜலம் எல்லாத்தையும் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிருங்கோ. கொடுத்து முடிச்சுட்டு எல்லாரும் பூனலை சரியா போட்டுக்கோங்கோ. சரியா போட்டுண்டு மறுபடியும் ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்க வேண்டியது. இப்போ எல்லாரும் மகா சங்கல்பம் பண்ணிக்க போகிறோம். மறுபடியும் எல்லாரும் ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஆச்சமனம் பண்ணிட்டு பவித்திரத்தை கையில் போட்டுக்கோங்கோ. பவித்திரத்தை கையில் தாரணம் பண்ணினதுக்கப்புறம் 2 கட்டதர்பங்களை காலங்கீழே போட்டுக்க வேண்டியது. ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்கோ. 2 கட்டதர்பங்களை பவித்திரத்தோட கையில் சேர்த்து மடக்கிண்டு எல்லாரும் விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாரும் பண்ணிக்கோங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஓம் பூஹ் ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धिजो जो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवरोम्. வலது காதை தொட்டுக்கோங்கோ. வலது காதை தொட்டுண்டு எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ. மகா சங்கல்பம். அதனால் எல்லாரும் சொல்லக்கூடிய சப்தங்களை நன்னா மனசார காதில் வாங்கிண்டு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்கோ. நாம் பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு சங்கல்பம். இந்த சங்கல்பம் ரொம்ப விசேஷமானது. எங்கேயாவது நதி ஸ்நானங்கள் பண்ணும்போதோ இந்த மாதிரி அனுஷ்டானங்கள் பண்ணும்போதோ தான் இதை நாம் சொல்ல போகிறோம். மற்ற எல்லா இடங்கள்லையும் இதை நாம் சொல்கிறது கிடையாது. அதனால் இந்த மகா சங்கல்பத்தை எல்லாரும் மனசில் வாங்கிண்டு இதை மறுபடியும் சொல்லி எல்லா நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லாரும் இதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே அங்ஹ்ரியுகம் ஸ்மராமி அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுசிஹி மானசம் வாசிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணே நைவ வியபோஹதி ந சம்சயः. ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகश्च கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்
श्री गोविंद गोविंद गोविंद। अद्य श्री भगवतः आदिविष्णोः आदिनारायणस्य अचिन्त्यया अपरिमितया शक्त्या भ्रियमाणस्य महाजलौघस्य मध्ये परिभ्रमताम् अनेककोटि ब्रह्माण्डानाम् एकतमे पृथिवी अप्तेजः वायुवाकाश अहंकार महत् अव्यक्त आत्मकैः आवरणैः आवृते अस्मिन् महति ब्रह्माण्ड करण्ड मंडले आधारशक्ति कूर्मवराह अनन्तोपरि प्रतिष्ठितानाम् अतल वितल सुतल तलातल रसातल महातल पाताल आख्यानां सप्तलोकानाम् ऊर्ध्वभागे भुवर्लोक सुवर्लोक महोलोक जनोलोक तपोलोक सत्यलोकाख्य लोकषट्कस्य अधोभागे महानालायमान फणिराज शेषस्य सहस्र फणामणि मंडल मंडिते दिग्दन्ति शुण्डादण्ड उत्तंभिते लोकालोक अचलेन वलयिते लवणेक्षु सुरासर्पी दधिक्षीर शुद्धोदक आर्णवैः परिवृते जम्बूप्लक्ष कुशक्रौञ्च शाकशाल्मली पुष्कराख्य सप्तद्वीपानां मध्ये जम्बूद्वीपे भारत किं पुरुष हरीलावृत भद्राश्व केतुमाल हिरण्यक रमणक कुरुवर्षाख्य नववर्षाणां मध्ये भारतवर्षे इंद्रकशेरु ताम्रगभस्ति पुन्नाग गंधर्व सौम्य वरुण भरतखण्डानां मध्ये भरतखण्डे 50 कोटियोजन विस्तीर्ण भूमण्डले कर्मभूमौ दण्डकारण्ये समभूमि रेखायाः दक्षिणदिग्भागे श्रीशैलस्य आग्नेयदिग्भागे रामसेतोः उत्तरदिग्भागे गंगा यमुना सरस्वती भीमरथी गौतमी नर्मदा गंडकी कृष्णवेणी तुंगभद्रा चंद्रभागा मलापः कावेरी कपिला ताम्रपर्णी वेगवती पिनाकिनी क्षीरनदी आदि अनेक महानदी विराजिते वाराणसी चिदंबर श्रीशैल अहोबिल वेंकटाचल रामसेतु जम्बुकेश्वर कुंभघोण हालास्य गोकर्ण अनंतशयन गया प्रयागादि अनेक पुण्यक्षेत्र परिवृते सकल जगत्सृष्टुः परार्धद्वय जीविनः ब्रह्मणः प्रथमे परार्धे 50 अब्दात्मके
अतीते द्वितीये परार्धे 50 अब्दादौ प्रथमे वर्षे प्रथमे मासे प्रथमे पक्षे प्रथमे दिवसे अह्नि द्वितीये यामे तृतीये मुहूर्ते पार्थिव कूर्म प्रलय अनंत श्वेतवराह ब्राह्म सावित्र आख्य सप्तकल्पानां मध्ये श्वेतवराहकल्पे स्वायंभुव स्वारोचिष उत्तम तामस रैवत चाक्षुष आख्येषु षट्सु मनुषु अतीतेषु सप्तमे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे युधिष्ठिर विक्रम शालिवाहन विजय अभिनंदन नागार्जुन कलिभूपाख्य शकपुरुष मध्य परिगणित शालिवाहन शके बौद्धावतारे ब्राह्म दैव पित्र्य प्राजापत्य बार्हस्पत्य सौर चांद्र सावन नक्षत्र आख्य नवमान मध्य परिगणितेन सौर चांद्रमान द्वयेन प्रवर्तमाने प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये पराभव नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ श्रावणमासे शुक्लपक्षे पौर्णमास्यां तिथौ गुरुवासरे श्रविष्ठा नक्षत्रे शुभयोगे शुभकरणे शुभमुहूर्ते अनादि अविद्यावासनया प्रवर्तमाने अस्मिन् महति संसारचक्रे विचित्राभिः कर्मगतिभिः विचित्रासु योनिषु पुनः पुनः अनेकधा जनित्वा केनापि पुण्यकर्म विशेषेण इदानीन्तन मानुष्ये द्विजजन्म विशेषं प्राप्तवतः मम जन्म प्रभृति एतत्क्षण पर्यन्तं बाल्ये वयसि कौमारे यौवने वार्धके च जाग्रते स्वप्न सुषुप्ति अवस्थासु मनोवाक्कायैः कर्मेन्द्रिय ज्ञानेन्द्रिय व्यापारैश्च संभावितानां रहस्यकृतानां प्रकाशकृतानां ब्रह्महनन सुरापान स्वर्णस्तेज गुरुदारगमन तत् संसर्गाख्यानां महापातकानां महापातक अनुमन्त्रत्व आदीनां अतिपातकानां सोमयागस्थ क्षत्रिय वैश्य वधादीनां समपातकानां गोवधादीनां उपपातकानां मार्जार वधादीनां संकलीकरणानां कृमिकीट वधादीनां मलिनीकरणानां निंदित धनादान उपजीवन आदीनां अपात्रीकरणानां मद्याघ्राणन
ஆதீனாம் ஜாதி பிரம்சகராணாம் விஹித கர்ம தியாகாதீனாம் பிரகீர்ணகானாம் ஞானதः சக்ருத்கிருதானாம் அஜ்ஞானதः அசக்ருத் கிருதானாம் அத்யந்த அப்யஸ்தானாம் நிரந்தர அப்யஸ்தானாம் சிரகால அப்யஸ்தானாம் நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாபானாம் சத்யஹ அபனோதனார்த்தம் பாஸ்கர க்ஷேத்ரே छायासुवर्चलाम्बा समेत श्री सूर्यनारायण स्वामी सन्निधौ अश्वत्थ नारायण स्वामी सन्निधौ विनायकादि समस्त हरिहर देवता स्वामी सन्निधौ देव ब्राह्मण सन्निधौ श्रावण्यां पौर्णमास्याम् अध्याय उपाकर्म करिष्ये तदंगम यथाशक्ति स्नानमहंच करिष्ये. கையில் மடக்கின்னு இருக்கக்கூடிய கட்டதர்பங்களை இடது பக்கம் உங்களுக்கு வடக்கு பக்கமாக போட்டுட வேண்டியது. போட்டுட்டு ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க. கையை தொடச்சுன்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்ல வேண்டியது. அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துப்யம் அனுஜ்ஞாம் தாதுமர்ஹசி கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் ஷதைரபி முச்யதே சர்வபாபேப்யः விஷ்ணுலோகம் சகச்சதி சஹ்யபாத உத்பவே தேவி ஸ்ரீரங்க உத்சங்ககாமினி ஸ்ரீகாவேரி நமஸ்துப்யம் மம பாபம் வியபோஹயா. கையில் ஜலம் எடுத்துட்டு புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. பூர்புவஸ்ஸுவோ பூர்புவஸ்ஸுவோ பூர்புவஸ்ஸுவஹா. எல்லாரும் ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. புரோக்ஷணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஸ்நானம் பண்ணக்கூடியவர்கள் மாத்திரம் பவித்திரத்தை கைட்டி பஞ்சபாத்திரத்தில் வச்சுட்டு போய் ஸ்நானம் பண்ணி புது வஸ்திரங்களை தாரணம் பண்ணி நெத்திக்கிட்டு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கர்மாவை அனுஷ்டானம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிட்டு பவித்திரத்தை கையில் போட்டுக்கோங்க. பவித்திரத்தை கையில் போட்டுண்டு அடுத்தபடியாக நாம் அனுஷ்டிக்கக்கூடியது யஜ்ஞோபவீத தாரணம். இந்த யஜ்ஞோபவீத தாரணத்துக்கு எல்லாரும் பூணல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூணலை அவசரப்படாமல் நிதானமாக அதனுடைய முடிச்சு எல்லாத்தையும் கழட்டி 3 பூணல் போட்டுக்கக்கூடியவா 2 பூணல் போட்டுக்கக்கூடியவா இல்லை பிரம்மச்சாரி குழந்தைகளாக இருக்கக்கூடியவா எல்லாரும் பூணலை நிதானமாக அந்த கட்டை பிரித்து தனியாக எடுத்து வச்சுட்டேல் அப்படின்னாக்க அடுத்தபடியாக நாம் பூணலை போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுண்டு எல்லாரும் இப்போது விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் 2 கைகளாலையும் தலையில் கொட்டிக்கோங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवस्सुवरों. वलद काद தொட்டுக்கோங்கோ. சங்கல்பம் பண்ணிக்கோங்க எல்லாரும். மமோபாத்த समस्त दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं श्रावण्यां पौर्णमास्याम् अध्याय उपाकर्मांगम श्रौतस्मार्त विहित नित्यकर्म सदाचार अनुष्ठान योग्यता सिद्ध्यर्थं ब्रह्मतेजः अभिवृद्ध्यर्थं यज्ञोपवीत धारणं
கரிஷ்யே. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்க எல்லாரும். ஜலம் எடுத்து கையை தொடச்சுன்ட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஸ்ய ஸ்ரீ யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பரபிரம்ம ரிஷிः அனுஷ்டுப் சந்தः பரமாத்மா தேவதா யஜ்ஞோபவீத தாரணே விநியோகः. எல்லாரும் பூனலை கையில் எடுத்துக்கோங்க. வலது கையில் பிரம்ம முடிச்சு இருக்கிற மாதிரி வச்சுண்டு இடது கைகளால் கீழே பூனலையும் பஞ்சபாத்திரத்தையும் தொட்டுண்டபடி இருக்கணும். அதாவது இந்த மாதிரி பூனலை கையில் எடுத்துண்டு பஞ்சபாத்திரத்தை டச் பண்ணிண்டு எல்லாரும் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பூனலை தாரணம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லுங்க. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத் சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ. ஓம். 2 பூனல் போட்டுக்கக்கூடியவா அடுத்த பூனலை அதே மாதிரி எடுத்துக்கோங்க. வலது கை மேலேயும் இடது கை கீழே பஞ்சபாத்திரத்தை டச் பண்ணிட்டு சொல்லிங்க. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத் சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ. ஓம். 3வது புனல் போட்டுக்கக்கூடியவா அதே மாதிரி மறுபடியும் பூனலை எடுத்துண்டு சொல்லிங்க. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத் சஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹ. ஓம். இப்போ எல்லாரும் பவித்திரத்தை வலது காதில் வச்சுண்டு ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஆச்சமனம் பண்ணி முடிச்சுன்ட்டு பழைய பூனலை கைட்டிக்க வேண்டியது. எல்லாரும் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பழைய பூனலை கைட்டி இடது பக்கம் வடக்க பக்கமாக போட்டுட வேண்டியது. சொல்லிங்க. உபவீதம் பின்னதந்தோ ஜீர்ணம் கஷ்மல தூஷிதம் விசர்ஜாமி நஹி பிரம்மவர்ச்சஹ தீர்காயுஹு அஸ்து மே. பழைய பூனலை கட்டி இடது பக்கம் போட்டுடுங்கோ. போட்டுட்டு மறுபடியும் எல்லாரும் ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. ஆச்சமனம் பண்ணிண்டு பவித்திரத்தை மறுபடியும் கையில் போட்டுருங்கோ. பிரம்மச்சாரி குழந்தைகளாக இருக்கக்கூடியவா மாத்திரம் இப்போ வரக்கூடிய மந்திரத்தை ரிப்பீட் பண்ணுங்கோ. கிரகஸ்தாலாக இருக்கக்கூடியவர்கள் சொல்ல வேண்டாம். பிரம்மச்சாரி குழந்தைகள் மாத்திரம் ரிப்பீட் பண்ணுங்கோ. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கைகள் 2த்தையும் கூப்பி வச்சுண்டு பிரம்மச்சாரி குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லுங்கோ. இயந்துருக்தாத் பரி பாதமானா ஷர்ம வரூதம் புனதீனஹ ஆகாத் பிராண அபானாப்யாம் பலம் ஆபரந்தி பிரியா தேவானாம் சுபகா மேகலா இயம் ரிதஸ்ய கோப்த்ரீ தபசஹ பரஸ்பி घ्नति रक्षः सहमानाः अरातीः सानः समन्तं अनु परीः भद्रया भर्तारस्ते मेखले मारिषाम मित्रस्य चक्षुः धरुणं बलीयः तेजः यशस्वी स्थविरं समिद्धम् अनाहनस्यं वसनं जरिष्णु परीदं वाजी अजिनं दधेहं सुश्रवः सुश्रवसं मा कुरु यथा त्वं सुश्रवः सुश्रवाः असि
ஏவமஹம் சுஸ்ரவஹ சுஸ்ரவாஹ பூஜாசம் யதா த்வம் சுஸ்ரவஹ தேவானாம் நிதிகோபஹ அசி ஏவமஹம் பிராமணானாம் பிரம்மணஹ நிதிகோபஹ பூஜாசம். அடுத்தபடியா காண்டரிஷி தர்ப்பணம். எல்லாரும் காண்டரிஷி தர்ப்பணத்துக்கு கொஞ்சம் போற அக்ஷதை, கொஞ்சம் போற எள்ளு, அதாவது அக்ஷதை நிறையா இருக்கணும், எள்ளு அதனுடைய 0.0001% தான் இருக்கணும். அதாவது பேருக்கு தான் எள்ளு சேர்த்துக்கணும். அதனால அக்ஷதை நிறையாகவும் எள்ளு கொஞ்சமாகவும் சேர்த்துண்டு தர்ப்பணம் பண்ண வேண்டியது. எல்லாரும் முதல்ல விக்னேஸ்வர பிரார்த்தனை. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ் ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ஓம் ஆபஹ ஜ்யோதிரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்சுவரோம். வலது காது தொட்டுக்கோங்கோ, சங்கல்பம் பண்ணிக்கோங்கோ. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்மாங்கம் காண்டரிஷி தர்ப்பணம் கரிஷ்யே. ஜலம் எடுத்து கையை தொடச்சுக்கோங்கோ. தொடச்சுன்ட்டு எல்லாரும் பூனலை மாலையாக போட்டுக்கோங்கோ. மாலையாக போட்டுண்டு பஞ்சபாத்திரத்தில் அந்த எள்ளும் அக்ஷதையுமாக இருக்கக்கூடிய அந்த திரவியத்தை பஞ்சபாத்திரத்தில் போட்டுருங்கோ. ஒவ்வொரு தர்ப்பணங்களும் 3 தரம் தர்ப்பணம் பண்ணணும். கைகளில் ஜலம் எடுத்துட்டு சுண்டு வரல் பக்கமாக தர்ப்பணம் பண்ணணும். எல்லாரும் மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சுண்டு வரல் பக்கமாக தர்ப்பணம் பண்ணுங்கோ. சொல்லுங்கோ. பிரஜாபதிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி பிரஜாபதிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி பிரஜாபதிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி சோமம் காண்டரிஷின் தர்ப்பயாமி சோமம் காண்டரிஷின் தர்ப்பயாமி சோமம் காண்டரிஷின் தர்ப்பயாமி அக்னிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி அக்னிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி அக்னிம் காண்டரிஷின் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷீன் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷீன் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷீன் தர்ப்பயாமி சாகும்ஹிதீஹ தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி சாகும்ஹிதீஹ தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி சாகும்ஹிதீஹ தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி யாக்ஞிகீஹ தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி யாக்ஞிகீஹ தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி யாக்ஞிகீஹ தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி வாருணீஹ தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி வாருணீஹ தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி வாருணீஹ தேவதாः உபனிஷதः தர்ப்பயாமி. எல்லாரும் கைகளில் ஜலம் எடுத்துட்டு மேல் பக்கமாக இப்படி கையை வசத்தி தர்ப்பணம் கொடுக்கணும். பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி. எல்லாரும் பூனலை சரியாக போட்டுக்கோங்கோ. பஞ்சபாத்திரத்தில் இருக்கக்கூடிய எள்ளும் அக்ஷதையும் கலந்த ஜலத்தை கீழே அப்படியே தாம்பாளத்தில் விட்டுடுங்கோ. பஞ்சபாத்திரத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சுத்தமான எள்ளு அக்ஷதை இல்லாத ஜலம் எடுத்துட்டு பவித்திரத்தை காதில் வச்சுண்டு ஒரு தரம் எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிக்கோங்க.
எல்லாரும் மறுபடியும் பவித்திரத்தை கையில் போட்டுக்கோங்க. பவித்திரத்தை கையில் போட்டுண்டு விக்னேஸ்வர பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ், ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्म भूर्भुवः सुवरों. சங்கல்பம் பண்ணிக்கோங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ராவண்யா பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்மணி வேதாரம்பம் கரிஷ்யே. எல்லாரும் ஜலம் எடுத்து கையை தொடச்சிக்கோங்க. கையை தொடச்சுண்டு எல்லாரும் கைகளை கூப்பிண்டு சொல்லிக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இஷேத்வா ஊர்ஜேத்வா வாயவஸ்த உபாயவஸ்த தேவோ வஹ சவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மணே ஆப்யாயத்வம் அக்னியாஹ தேவபாகம் ஊர்ஜஸ்வதீஹ பயஸ்வதீஹ பிரஜாவதீஹ அனமீவாஹ அயக்ஷ்மாஹ மாவஹ ஸ்தேன ஈஷத மா அகஷகும்சஹ ருத்ரஸ்ய ஹேதிஹ பரிவஹ வ்ருணக்து த்ருவாஹ அஸ்மின் கோபதௌ ஸ்யாத பஹ்வீஹ யஜமானஸ்ய பசூன் பாஹி யஜ்ஞஸ்ய घोषदसि प्रत्युष्टं रक्षः प्रत्युष्टाः अरातयः प्रेयमगात् धिषणा बर्हिः अच्छ मनुना कृता स्वधया वितष्टा त आवहन्ति कवयः पुरस्तात् देवेभ्यः जुष्टं इह बर्हिः आसदे देवानां परिषोतमसि वर्षवृद्धमसि देवबर्हिः मा त्वा अन्वक् मातिर्यक् पर्वते राध्यासं आच्छेत्ताते मारिषं देवबर्हिः शतवलशं विरोह सहस्रवलशाः विवयं रुहेम पृथिव्याः सम्पृचः पाहि सुसंभृता त्वा संभरामि अदित्यै रास्नासि इन्द्राण्यै सन्नहनं पूषाते ग्रन्थिं ग्रथ्नातो सते मास्थात् इन्द्रस्य त्वा बाहुभ्याम् उद्यच्छे बृहस्पतेः मूर्ध्ना हरामि उरु अन्तरिक्षम् अन्विः देवङ्गममसि ॐ ॐ ब्रह्मसन्धत्तं तन्मे जिन्वतं क्षत्रं सन्धत्तं तन्मे जिन्वतम् इषं सन्धत्तं तां मे जिन्वतम् ऊर्जं सन्धत्तं तां मे जिन्वतं रयिं सन्धत्तं तां मे जिन्वतं पुष्टिं सन्धत्तं तां मे जिन्वतं
प्रजां सन्धत्तं तां मे जिन्वतं पशून् सन्धत्तं तान् मे जिन्वतं ॐ ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिः यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसः तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति नः इन्द्रः वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नः तार्क्ष्यः अरिष्टनेमिः स्वस्ति नः बृहस्पतिर्दधातु ॐ ॐ संज्ञानं विज्ञानं प्रज्ञानं जानते अभिजानते संकल्पमानं प्रकल्पमानं उपकल्पमानं उपक्लुप्तं क्लुप्तं श्रेयः वसीयः आयते सम्भूतं भूतं चित्रः केतुः प्रभानाभान् संभान् ज्योतिष्मान् तेजस्वान् आतपन्ने तपन्ने अभितपन्ने रोचनः रोचमानः शोभनः शोभमानः कल्याणः दर्शा दृष्टा दर्शता विश्वरूपा सुदर्शना आप्यायमाना प्यायमाना आप्याया सूनृतेरा आपूर्यमाना पूर्यमाणा पूरयन्ती पूर्णा पौर्णमासी ॐ ॐ प्रसुग्मन्ता धियसानस्य सक्षणी वरेभिः वरान् अभि सुप्रसीदत अस्माकम् इन्द्रः उभयं जुजोषति यत् सौम्यस्य अन्धसः बुबोधति अनरक्षराः ऋजवः सन्तु पन्थाः येभिः सखायः यन्ति नः वरेयं समर्यमा संभगो नः निनीयात् संजास्पत्यं सुयममस्तु देवाः ॐ ॐ अथातः दर्शपूर्णमासौ व्याख्यास्यामः प्रातः अग्निहोत्रं हुत्वा अन्यम् आहवनीयं प्रणीय अग्नीन् अन्वादधाति न गतश्रियः अन्यमग्निं प्रणयति ॐ ॐ अथ कर्माणि आचार आद्यानि गृह्यन्ते ॐ ॐ अथातः सामयाचारिकान् धर्मान् व्याख्यास्यामः ॐ ॐ अथ शिक्षां प्रवक्ष्यामि पाणिनीयं मतं यथा ॐ ॐ पञ्च संवत्सरम् अयं युगाध्यक्षं प्रजापतिम् ॐ ॐ मयरस तजभन लगसंमितं भ्रमति वाङ्मयं जगति यस्य ॐ ॐ गौः ग्मा ज्मा क्ष्माक्षा क्षमा क्षोणी क्षितिः
அவனிஹி. ஓம் ஓம் அ இ உன் ரிளுக் ஏ ஓங் ஐ ஔச் ஹயவரட் லன் ஞமங நனம ஜபஞ் கடதஷ ஜபக டதஷ கஃப சட தச ததவ் கபை ஷஷசர் ஹல் இதி மாஹேஸ்வராணி சூத்ராணி ஷஷசர் விருத்திராதைச் அதேங்குணः. ஓம் ஓம் அதாதः சந்தசாம் விவ்ருதிம் வியாக்யாஸ்யாமः. ஓம் ஓம் கீர்ணஸ்ரேயः धेनवश्रीः रुद्रस्तु नम्यः भगोहि याज्यः धन्येयं नारी धनवान् पुत्रः. ओम ओम अथवर्ण समाम्नायः. ओम ओम अथातः धर्मजिज्ञासा. ओम ओम अथातः ब्रह्मजिज्ञासा. ओम ओम अग्निमीळे पुरोहितं यज्ञस्य देवं ऋत्विजं होतारं रत्नधातमम्. ओम ओम शन्नो देवीः अभिष्टये आपो भवन्तु पीतये संयोः अभिस्रवन्तु नः. ओम ओम नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नये नमः पृथिव्यै नमः ओषधीभ्यः नमो वाचे नमः वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि. ஓம் தத்சத். இதோட வேதாரம்பம் பூர்த்தியாகிடுத்து. வெத்தலைப்பாக்கு பழத்தை கையில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு காயினை வச்சுக்கோங்க. ஒரு காயினை வச்சுட்டு ஒரு உத்தரணை தீர்த்தம் விட்டுக்கோங்க. தீர்த்தம் விட்டுண்டு எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அத்தசாந்திம் பிரயச்சமே அனுஷ்டித ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்மணி தத்பல சித்தியர்த்தம் யத்கிஞ்சித் இதம் ஹிரண்யம் பிராமணாய ஆச்சார்யாய சம்பிரததே. அந்த வெத்தலைப்பாக்கு பழம் தட்சிணை எல்லாத்தையும் அப்படியே கீழே தாம்பாளத்துலேயோ இல்லை பாத்திரத்துலேயோ வச்சுருங்கோ. வச்சுட்டு எல்லாரும் கைகளில் தீர்த்தம் எடுத்துக்கோங்கோ. சொல்லுங்க. காயேன வாச்சா மனசா இந்திரியைருவா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹ ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. தீர்த்தத்தை பூமியில் விட்டுடுங்கோ. பூமியில் விட்டுட்டு எல்லாரும் பவித்திரத்தை விசர்ஜனம் பண்ணி ஒரு தரம் ஆச்சமனம் பண்ணிக்கோங்கோ. அவாவா தத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தட்சிணையை அவாவா ஆத்து வாத்தியாருக்கு சமர்ப்பிச்சிருங்கோ. யாராவது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டேன்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன் அப்படின்னாக்கா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கோ மெசேஜுக்கோ என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிவிடுவேன். அதில் நீங்கள் தட்சிணையை சமர்ப்பிக்கலாம். இல்லை யூபிஐ மூலமாக தட்சிணை கொடுக்கக்கூடியவா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கே என்னுடைய யூபிஐ நம்பருக்கு நீங்கள் தட்சிணையை அனுப்பலாம். நாளைய தினம் காயத்ரி ஜபம் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கார்த்தால எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு இதே மாதிரி பவித்திரங்கள்லாம் போட்டுண்டு சங்கல்பம் பண்ணி 1008 தரம் காயத்ரி ஜபம் பண்ணணும். ஹோமம் பண்ணக்கூடியவர்களும் அதே மாதிரி பவித்திரத்தெல்லாம் போட்டுண்டு 1008 தரம் ஜபம் பண்ணக்கூடிய இடத்துல 1008 தரம் ஹோமம் பண்ண போகிறோம். அப்படி ஹோமம் பண்ணக்கூடியவா சந்தியாவந்தனங்கள் முடித்து சமிதாதானமும் பண்ணி முடிக்கணும். பிரம்மச்சாரி குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் சமிதாதானம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காயத்ரி ஹோமம் பண்ணணும். எல்லாரும்
பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும், சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும், நைவேத்தியங்கள்லாம் பண்ணி முடிச்சு சுவாமியினுடைய பிரசாதத்தை எடுத்துட்டு எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம், நமஸ்காரங்கள்.